வணக்கம் நண்பர்களே. தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு வர்ற விஷயம்தான் அண்ணாமலையுடைய அரசியல். அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிறத நம்ம சில தினங்களுக்கு முன்பு, ஒரு வாரத்துக்கு முன்னிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த தனி கட்சி எப்படி இருக்கோ, அவருடைய அந்த கொள்கை என்னவா இருக்கோ, இதையெல்லாம் கூட நம்ம விரிவா பார்த்துருக்கோம். அண்ணாமலை நிச்சயமாக வலதுசாரி கொள்கையை கையில் எடுக்க மாட்டாரு. இந்த தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு நலம் இதை முன் வச்சு, அதே நேரத்தில் அந்த தேசிய அந்த பற்று அதையும் விட்டு கொடுக்காம ஒரு அரசியலை முன்னெடுப்பாரு. கிட்டத்தட்ட அது பாஜகவுக்கும் இணக்கமான, அதே போல இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளும் அதிகமாக விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு அரசியல் கொள்கையை அவர் அறிவிக்க கூடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அண்ணாமலை விரிவா பேசியிருக்காரு. ஒரு 25 நிமிடம் அவர் ஒரு நேரலையில் தோன்றி ஏன் பாஜகவிலிருந்து வெளியே வந்தோம், அடுத்து என்ன செய்ய போற, கட்சி எப்போ அறிவிக்க போற, இந்த விவரங்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 18 மாதங்களாக ஒரு கருத்து வேற்றுமை இருந்தது பாஜக தலைமையிடம். நான் மெல்ல மெல்ல நான் அந்த கட்சியை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்கள மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வெளியே வரேன். கோச்சிட்டு போகிறது அல்லது சண்டை போட்டு போகிறது, அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழலில் நான் வெளியே வர விரும்பலை. மேலிட தலைமை என்னை இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கிய அந்த கட்சியினுடைய மேலிட தலைமைக்கு முறைப்படி நான் தகவல் தெரிவிச்சுட்டு என்னுடைய ராஜினாமாவை கொடுத்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் என்ன மாதிரி கட்சியை அவர் தொடங்க போகிறாருங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டு அவர் கொடுத்துட்டார். எடுப்புலேயே கட்சியாக அதை செய்யாமல் ஒரு அரசியல் இயக்கமாக அவர் முதல்ல தன்னுடைய இயக்கத்தை அறிவிக்கிறாரு. அந்த அரசியல் இயக்கம் இன்னும் அந்த இயக்கத்துக்கான பெயரை அவர் அறிவிக்கல. அந்த இயக்கத்தில் ஆரம்பத்தில் உறுப்பினர்களை சேர்க்கறது, அரசியல் இயக்கமாக செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்கிறது, கொள்கைகளை உருவாக்குறது, அதை பின்பு அறிவித்து விட்டு தேர்தல் நேரத்தில் அவர் களத்தில் இறங்குற அப்படிங்கிறத அவர் ஒளிவு முறை இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்போ இவருடைய செயல்பாடு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னும் போது இதுல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். இது வரைக்கும் அவர் அதை வெளியே சொன்னதில்லை, அவர் வாயால சொன்னதில்லை. பொதுவாகவே அண்ணாமலைக்கு ரஜினி மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த காலத்திலிருந்தே அவர் ரஜினிக்கு ஒரு பெரிய தீவிர ரசிகர். ஐபிஎஸ் அந்த பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு இங்க அவர் அந்த ஆடு வளர்ப்பு, அதன் மூலம் அந்த விவசாயத்தில் பலன் அடைகிறது, அது எல்லாம் அவர் பசுமை விகடன் மூலமா பரப்பிக்கிட்டு இருந்தார் இல்லையா அண்ணாமலை. அதுதான் அவரை ப்ராப்ளம் ஆகுச்சு. அந்த நேரத்தை அவர் ரஜினியை சந்திச்சது, ரஜினி கிட்ட பேசுனதெல்லாம் அவர் நினைவு கூர்ந்திருந்தார். அப்போ அவர் பிஜேபியில், அதாவது ஐபிஎஸ் பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில் சேர போகும்போது இணைவதற்கு ஒரு நாள் முன்பு ரஜினி தனக்கு ஃபோன் செய்ததாகவும், தன்னுடைய இயக்கம், அதாவது பின்னாடி கட்சியாக மாறப்போகிற இயக்கத்தில் இணைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதாகவும், அவர் பதிலுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதனால் நான் பாஜகவில் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்ததாகவும் இன்னைக்கு அவர் தெரிவிச்சிருக்கார். ஆனால் இந்த 6 ஆண்டு காலம் அவர் அரசியல் செய்த 6 ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு அழைப்பை ரஜினி விடுத்தாருங்கிறது அவர் எங்கேயுமே சொல்லலை. இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தார். இப்போதான் முதல் முறையாக அவர் சொல்கிறார். அதே போல் ரஜினி ரசிகர்களை அல்லது ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகளை அவர் தன்னுடைய அரசியல் தேவைகளுக்கு பயன்படுத்துகிறதா ஏதும் செய்தி இல்லை. நான் ஆனஸ்டாக இருந்ததை சொல்கிறேன். ஸோ இதுதான் ரஜினி விஷயத்தில் அண்ணாமலையுடைய நிலைப்பாடு. ரஜினி அடிக்கடி மீட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, அரசியல் பேசியிருக்காரு, அவரே அதை சொல்கிறாரு. ஆனால் அவர் அதை தன் பாஜகவுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த முயற்சியும் எடுக்கலை. அந்த வகையில் அது எவ்வளோ பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். இப்போ அண்ணாமலையுடைய அரசியல் கட்சி எப்போ அறிவிக்கப்படும், அதில் ரஜினிக்கு ஏதாவது பங்கு இருக்குமான்னா நிச்சயமா வெளிப்படையாக எந்த பங்களிப்பும் இருக்காது. அது இனிமேட்டு செஞ்சால் ரஜினிக்கு அது மரியாதையான ஒரு இடத்தையும் தராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அரசியல் சூழல் மாறி போச்சு, சினிமா சூழலே கூட மாறி போச்சு. அவரே தன்னுடைய அடுத்தடுத்த 2 படங்கள் பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்காரு. அதை இந்த படப்பிடிப்பு எப்போ அல்லது என்ன நடக்க போகுது அடுத்ததுங்கிறது பேசாமல் இருக்காரு. ஜெயிலர் படமே எப்போ அப்படிங்கிறதுல இன்னும் உறுதியான ஒரு தேதியை சொல்ல. ஆகஸ்ட்னாங்க, இப்போ செப்டம்பர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஒரு எல்லாமே இது காரணம் என்னன்னா, இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த விதம்,
இப்ப அந்த இளைஞர்கள் மத்தியில அந்த கட்சிக்காரர்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது வெளிப்படையாக இனி ரஜினி அரசியல் பேசினா அது எடுப்படுமா, அது சரியான முறையில வந்து வரவேற்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பலருக்கும் இருக்கு. நம்ம நடைமுறை யதார்த்தத்தை பேசுவோம், நம்ம சும்மா தேவையில்லாத கற்பனையா ஒரு விஷயத்த வந்து நம்ம உருவாக்கக்கூடாது. இப்ப ரஜினி அரசியல் பேசினா அதை இந்த அரசியல் களம் எப்படி எதிர்கொள்ளும், எப்படி வரவேற்கும், அல்லது இவர் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி களத்துல இறக்குனா அதற்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் வரும் அப்படியெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது அது மேக்சிமம் வந்து பாசிட்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ அது அவருக்கும் தெரியும். அதனால வந்து அவர் வெளிப்படையா அரசியல் களத்துல அவர் ஒரு குரல் கொடுப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அண்ணாமலைக்கு வந்து நிச்சயமாக பூரண ஆதரவு, அதாவது மனசார ஆதரவு கொடுக்கிற ஒரு மனநிலை அவருக்கு இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர் மன்றம், ரஜினி ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையாவே அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து போஸ்டர் அடிக்கிறது, அந்த கட்சியில போய் அதாவது அவருடைய இயக்கத்துல சேர்வதில் ஆர்வம் காட்டுறது அப்படின்னு இந்த முதல் நாளே வந்து அதற்கான அந்த அறிகுறிகள் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அண்ணாமலை கட்சியில ரஜினி மன்றத்தில் ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகியா இருந்தவங்க அல்லது பழைய ரஜினி மக்கள் மன்றம் ஆரம்பம் இருந்த அதுல இருந்தவங்க இவங்க எல்லாருமே வந்து ஆர்வத்தோடு வந்து அதில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, அண்ணாமலைக்கு என்ன மாதிரியான இப்ப ரெஸ்பான்ஸ் இருக்கு? இப்போ அவரு பாஜகவில் இருந்து அரசியல் பண்ண வரைக்கும் அவரை எப்படி பார்த்தாங்க, இப்ப பாஜக கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார், அதை கட்சியா மாத்த போற அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. இப்படி அறிவிச்ச பிறகு அவரை என்னவா பாக்குறாங்க இப்போ அந்த அரசியல் விமர்சகர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் அல்லது யூடியூபர்ஸ் இவங்க அத்தனை பேருடைய பேச்சையும் வந்து இப்ப பார்க்க முடியுது அண்ணாமலை குறித்து. இதுல பெருமளவு அண்ணாமலைக்கு எதிரான போக்கை பார்க்க முடியுது. ரொம்ப அதாவது அனுபவசாலியான அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாம் அண்ணாமலை இப்ப எதுக்கு வர்றாரு, இது ஒரு தேவையில் அவர் வர்றது தேவையற்றது அப்படின்னு வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அண்ணாமலையினுடைய அரசியல் நோக்கம் வந்து நிச்சயமா வந்து இங்க எடுப்படாது. விஜய் மாதிரி வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. ஆனா விஜய் மாதிரி அவரால் விஜயனுடைய பாப்புலாரிட்டிக்கு இணையா வந்து அண்ணாமலைக்கு பாப்புலாரிட்டி கிடையாது. அதனால அவரால் பெருமளவு வெற்றி பெற முடியாது. அந்த 10%ங்கிற அந்த வாக்குகளை தாண்டி வந்து அவரால் இதை செய்ய முடியாது. அதே போல ரஜினி ஆதரவு கொடுத்தா கூட அது எடுப்படாது. இப்படித்தான் வந்து பல பத்திரிகையாளர்கள் பேசுறத வந்து என்னால் கேட்க முடியுது. அது குறிப்பா அண்ணாமலைக்கு வந்து நிறைய காசு சேர்த்துட்டாரு, அதாவது பாஜகவில் இருக்கும்போது அவர் நிறைய பணம் சேர்த்துட்டாரு. அந்த பணத்தை எப்படி செலவு பண்றது அப்படின்னு அவருக்கு வழி தெரியல. அதற்கு ஒரே வழி வந்து கட்சி ஆரம்பிக்கிறது தான். அவர் வந்து அதை சரியான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் அடிக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. ஏன் இப்போ விஜய்க்கு இருந்த ப்ரிவிலேஜ் அண்ணாமலைக்கு இப்போ இல்லாமல் போச்சா? அந்த கேள்வி இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்லிட்டு கட்சி அந்த அறிவிப்பு வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலும் வந்து லைவ் தான். அவர் என்ன பண்ணாலும் வந்து அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் 10-15 கேமரா யூனிட் போய் நின்றுடும். ஒரே சேனலை சேர்ந்த 10 கேமராமேன்கள் 10 ரிப்போர்ட்டர்ஸு மைக்கும் கையுமா கேமராவுமா போய் விஜய் வீட்டு முன்னாடியே தவம் கிடந்தாங்க. அதே போல பிரச்சாரத்தை வந்து எப்படி ஒளிபரப்புனாங்கன்னு நீங்க பார்த்தீங்க. விஜயினுடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, விஜய் நடந்தது, அங்கே போறது வர்றது, இருமுறது, தும்புறது எல்லாத்துக்குமே வந்து கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து தொலைக்காட்சிகள்லையும் மற்ற சேனல்கள் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா விதமான ஊடகங்களிலும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்களே. ஏன் அந்த முக்கியத்துவத்தை அண்ணாமலைக்கு தர மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ நான் வந்து அண்ணாமலைக்கு சாதகமாகவோ பேசலை, அவருக்கு எதிராகவும் நான் பேசலை. களத்தில் இருக்கிற அந்த சூழலை பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். எதிராக பேசுகிறதா ஆதரவாக பேசுறதாங்கிறது வந்து அவருடைய கொள்கைகள் வரும்போது நம்ம நிச்சயமாக வந்து நம்ம அதை செய்வோம். ஆனால் விஜய்க்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இப்போ அண்ணாமலை நான் தனி. ஆனால் இன்னொன்று, விஜய்க்கெல்லாம் சொந்தமாக ஒரே ஒரு நிமிஷம் கூட பேச வராது. விஜயால சொந்தமாக 10 வார்த்தையே சேர்த்து பேச வராது. கையில அதாவது முன்ன பின்ன படிக்காம ஒரு தனி பேரா ஒரு கையில கொடுத்து படிங்க அப்படின்னு சொன்னா அதை படிக்கவே வந்து அவருக்கு வராது. அதை நம்ம சட்டமன்றத்திலே பார்த்துட்டோம். ஒரு பேரா புதுசா டைப் பண்ண ஒரு பேராவை கையில கொடுத்து படிங்க விஜய் சார் அப்படின்னா அவருக்கு படிக்க வராது. சொந்தமா பேசணும்னா அதுக்கு ஒரு 20 நாள் ப்ரிப்பரேஷன் தேவை. அதே போல பார்த்து படிக்கணும்னா கூட வந்து அட்லீஸ்ட் அதை ஏற்கனவே ஒரு முறை படிச்சு அவர் அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து அவருக்கு இயல்பா பேச வரும், படிக்க வரும்.
இது விஜயுடைய அரசியல் தகுதி அது. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு வந்து நேரலையில் தோன்றி அவர் பேசுனதை நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த விதமான அந்த கட்டுக்கிட்டு எல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த இது ஏற்கனவே அவர் எப்படி பேசுவார் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அவர் பேசின விதம் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. எதையும் மறைக்கல. நான் வந்து மோடியை பார்த்தேன், அமித்ஷாவை பார்த்தேன், ஜேபி நட்டாவை பார்த்தேன், இந்த எனக்கு மூத்த தலைவர்களை எல்லாம் பார்த்து அவங்க கிட்ட முறைப்படி சொல்லிட்டு, ஒரு தமிழருடைய மரபு நம்ம எங்க இருந்தோமோ அந்த இடத்துல முறைப்படி சொல்லிட்டு வர்றது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அதே போல இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சித்தாந்தங்கள் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு வரியை வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு வகையில அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நிரந்தர சித்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு இப்ப வச்சுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறையோட மனநிலை அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு கொள்கையை வந்து எந்த காலத்திலும் மாற்ற முடியாத கொள்கை அப்படின்னு ஒண்ணு வச்சுக்க முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சித்தாந்தங்களை மாத்திக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து அவர் வலியுறுத்தி இருந்தாரு. அதே போல எந்த இடத்துலையுமே வந்து இந்த மண்ணையோ மக்களையோ தமிழ்நாட்டு உரிமையை வந்து நான் விட்டு கொடுத்ததில்ல. பாஜகவிலே இருந்தா கூட பாஜகவுக்கு முறைப்படி எப்படி சொல்லணுமா அப்படி நான் எடுத்து சொல்லியிருக்கேன், தடுத்து நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவர் சொல்றார். ஸோ இப்போ பாஜகவில் இல்லை இருக்கிற வரைக்கும் வந்து நெருடல் சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களேன்ட்டு இப்போ வெளியே வந்த பிறகு இன்னும் வேகமாக, அதே நேரம் நான் தேவையில்லாம வீண் கூச்சல் போட மாட்டேன், சும்மா வந்து கத்த மாட்டேன், தேவையில்லாம வந்து சண்டை போட மாட்டேன், நான் உரிய முறைப்படி சரியான ஆர்கியூமெண்ட்டோட வந்து ஒரு வேண்டுகோளை முன் வைப்பேன், அல்லது ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டம்னு வரும்போது நான் முறைப்படி வந்து அதை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு வந்து அவர் வந்து நீங்க சொல்லியிருந்தார். ஸோ இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு எது வேண்டுமோ இவர்களை எப்படி இவங்க வழியில போய் இவங்களை அரசியல் படுத்தணும், அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். தன்வசப்படுத்துறதுன்னா அவங்க வழியில போய் அவங்கள தன்வசப்படுத்தணும், அதை வந்து நான் செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவர் கொள்கைகளை வந்து வகுத்து அறிவிக்கும் போது இதையெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து கண்டிப்பா பண்ணுவார். அப்போ அது வந்து இந்த யாரு என்ன விமர்சனங்கள் முன் வச்சாலும் நான் வந்து இப்படிதான், எனக்கு வந்து எல்லாருமே வேண்டப்பட்டவர்கள் தான். எந்த அரசியல் தலைவரையே வந்து நான் தேவையில்லாம நான் பகச்சிக்க மாட்டேன். எந்த திமுகவில் இருந்து ஜான் பாண்டியன் வரைக்கும் எல்லார் பேரையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. யாரையும் வந்து நான் விரோதம் பண்ணிக்க மாட்டேன், தேவையில்லாம பகச்சிக்க மாட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு கணக்கு உங்களுக்கு வரும். அது வந்து அண்ணாமலை கணக்கு, அதாவது சினிமா அண்ணாமலை இருக்காருல்ல அவரோட கணக்கு அது. நான் யாரையும் விரோதம் பண்ணிக்க மாட்டேன், எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான். என்னை விமர்சனம் பண்ணா கூட நான் விமர்சனம் பதிலுக்கு பண்ண மாட்டேன். என்னுடைய அரசியல் வந்து ஆன்மீக அரசியல், இதுதான் ஆன்மீக அரசியல் அவர் சொன்னது. இதை வந்து அண்ணாமலை வேறு வார்த்தைகள்ல சொல்றாரு. அப்போ ஒரு அதாவது அண்ணாமலை முன்னெடுக்கிறது என்னன்னா, ரஜினி என்ன அறிவிச்சாரோ, என்ன மாதிரி அரசியல் நான் பண்ண போறேன்னு சொன்னாரோ அந்த அரசியலை வந்து அண்ணாமலை மூலமாக அரங்கேற்ற ஒரு முயற்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. இது பின்னணியில யார் யார் இருக்காங்க, யார் இதுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க, யார் செலவு பண்ணுவாங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடைகள் எல்லாம் இனிவரும் நாட்களில் தெரியும். ரொம்ப நாள் வந்து இதை மூடி மறைக்கவெல்லாம் முடியாது. இது வந்து மீடியா யுகம் இது. அதனால அதெல்லாம் வந்து விரைவில் வெளியே வந்துடும். ஆனா பாருங்க, அதான் விஜய்க்கு இருக்கிற அந்த ஒரு சுதந்திரம், ஒரு ப்ரிவிலேஜ் அண்ணாமலைக்கு இல்லை. என்னன்னா விஜய் தனி விமானத்தில் போவார், எங்கேயுமே தனி விமானம் தான். எல்லா கூட்டங்களுக்கும் வந்து யார் செலவு பண்ணுறாங்கன்னே தெரியாது, தனி விமான செலவு எவ்வளோன்னு தெரியாது. டெல்லிக்கு போய் வரதுக்கு 50 கோடி செலவுன்னு சொல்கிறாங்க. இந்த செலவையெல்லாம் யார் செய்கிறாங்க, எப்படி அவ்வளோ காசு வந்தது? விஜய் கணக்கு காட்டின சொத்து மதிப்பே கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ இந்த சொத்துல வந்து இந்த செலவு கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மிஞ்சாது. அல்லது கட்சி நிதின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது, கட்சி நிதி எங்கிருந்தெல்லாம் வாங்கினாங்க, இந்த மாதிரி கேள்வி இப்போ வரைக்கும் யாருமே கேட்கல. விஜயை பார்த்து உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருது, கட்சி நடத்த அல்லது உங்களுடைய செலவுகள் எல்லாமே தனி விமானமாகவே இருக்கு, இதுக்கு இவ்வளோ செலவாகுமே, ஏது உங்களுக்கு காசு, இதை வந்து யாருமே கேள்வியே எழுப்புனதில்லை. ஆனால் அண்ணாமலை கட்சின்னு வரும்போது அவர் ஏற்கனவே பணம் நிறைய சம்பாதிச்சிட்டாரு, அந்த பணத்தை செலவு பண்ணுறது கட்சி ரூட்டை எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. ஸோ எந்த அளவுக்கு மீடியாவும் சரி அல்லது இந்த பத்திரிகைக்காரங்க எப்படி ஒன் சைடா வந்து ஒரு விஷயத்த அவங்க நேரேட் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. இனி ஒரு நாட்கள்ல வந்து இது இன்னும் அதிகமா இருக்கும். பட் இது இந்த கேள்விகள்லாம் விடை வரும் நாட்கள்ல தெரிஞ்சிடும். அண்ணாமலை பின்னிருந்து யாராவது இயக்குறாங்களா அல்லது அண்ணாமலை ஒரிஜினலாவே இந்த உந்துதல். ஏன்னா ஒரு படித்த இளைஞர்
மிகப்பெரிய பொறுப்பில் காவல்துறையில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு இளைஞர். அதே போல சுயமாக சிந்தித்து பேசக்கூடிய ஒரு இளைஞர். 43 வயசு தான் அவருக்கு ஆகுது. அவர் சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 43 வயதில் இவ்வளவு மெச்சூர்டா சுயமாக ஒரு தெளிவான சிந்தனையோட வந்து அவர் பேசுறார் அண்ணாமலை. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தரை தான் நம்ம முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கோம். அவருக்கு அதிக சலுகைகள் தரோம். இந்த மாதிரி பேசுகிற இளைஞரை வந்து நிறைய கேள்வி கேட்கிறோம். ஸோ இனி வரும் நாட்கள்ல இது இன்னைக்கு ஃபுல்லா வந்து இதுதான் விவாதமா இருக்கும். இனி வரும் நாட்கள்ல அண்ணாமலையுடைய அந்த களமாடல், அதே போல அவர் கட்சியினுடைய கொள்கை எப்படி இருக்கோ, யார் வந்து அவரை இயக்குகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி வரும் நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஆனா நம்ம ஆரம்பத்திலிருந்து சொன்னது, அதாவது தேர்தல் முடிவு வெளிவந்த 2-3 நாட்கள்ல இருந்து நான் சொல்றேன். மே 7, 8 தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தனியா வராரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதற்கு வந்து இந்த மாதிரியான தலைவர்கள் ஆதரவு வந்து கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம். அது ஒன்னொன்னா வந்து அரங்கேறி இன்னைக்கு அவர் வாயாலே வந்து அதை அறிவிச்சிட்டாரு. மற்ற டெவலப்மெண்ட்ஸை வந்து இனி வரும் நாளில் பார்க்கலாம்.